அனைவருக்கும் வணக்கம். வாழ்க பல்லாண்டு. கடவுளே நம்மளை கைவிட்டாலும் செய்த தர்மம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. தானம் தர்மம் செய்வோம், நல்வழியில் நடப்போம் சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குறேன். நீங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றுவராக இருந்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். அது என்னென்ன, தினமும் வீட்டில் விளக்கேற்றுறதுனால என்ன பலன், இதனால் நம்ம எப்படி தெய்வத்தை நெருங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். சிலர் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா காலை மாலை இருவேளையும் தினமுமே விளக்கேற்றுவாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமானதாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க சமாளிப்பாங்க. தினமும் விளக்கேற்றுறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு நான் சொல்லலை. பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் ஒரு நல்ல வழியும் தானாகவே அமையும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தி கூர்மை, புத்தி சாதுரியம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்வாழ்வு, சுபிக்ஷமான வாழ்வு அமைவதில் எந்த ஒரு ஐயப்பாடும் ஏற்படாது. ஒரு மன நிறைந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருவாங்க. அந்தி சந்தி இருவேளையுமே விளக்கேற்றி வழிபடக்கூடிய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே ரொம்ப கம்மியாக இருக்கும். சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அவங்களுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படாது. அடிக்கடி நோய்வாய்ப்படுற அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த வீட்டில் நடக்காது. இதெல்லாம் இல்லைங்க, நான் தினமும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே குறையில அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு நீங்கள் விளக்கேற்றாமல் இருந்து பாருங்கள். உங்களுடைய மனநிலை ரொம்ப மாற்றமடையும். அதாவது இவ்வளவு நாள் இருந்த நிம்மதி இந்த 4 days அந்த விளக்கேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் குறைஞ்சு போகிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் உங்களையே அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விளக்கேற்றக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களையே அறியாமல் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை பெருக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்தி சந்தி இருவேளையும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பேங்க்கில் நம்ம மணி டெபாசிட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய புண்ணிய கணக்கில் நம்ம நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி வழிபாடு செய்த தாத்தா பாட்டிகளுடைய பேரன் பேத்திகள் கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்ல நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய குடும்பங்களில் அன்ன குறைபாடோ அல்லது பண குறைபாடோ பண பற்றாக்குறையோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. எப்போவுமே அவங்க ஓரளவுக்காச்சு செல்வந்தராக இருப்பாங்க. அதாவது அன்றைய தினம் அவங்க செலவுக்கு யாரையும் கையேந்தாத நிலை, முக்கியமாக கடன் இல்லாத நிலை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் காலை மாலை இருவேளை விளக்கேற்றக்கூடிய குடும்பங்களில் கண் திருஷ்டிகள், தேவையில்லாத கெட்ட சக்திகள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருப்பாங்க, திடீர்னு அர்த்த ராத்திரியில் அலறி எழுந்துக்கிறது, பயம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. உங்களுக்கு யாராவது ஏதாவது செய்கிறாங்க, செய்வினை மாதிரியாக ஏதாவது உங்களுக்கு செய்துட்டாங்க, மாந்திரிக முறையில் அவங்க ஏதாச்சும் உங்களை பழி வாங்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக காலை மாலை விளக்கேற்றும் பொழுது அந்த செய்வினையை கூட தூளாகக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மகிமை வாய்ந்தது இந்த அந்தி சந்தி வழிபாடு. ஆல்ரெடி நீங்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அதை எக்காரணத்திற்கொண்டும் நிறுத்தாதீங்க. இது வரைக்கும் நான் விளக்கேற்றியது இல்லை அப்படின்னக்கூடியவங்க இதுக்கப்புறம் நீங்கள் காலை மாலை 2 வேளையுமே உங்கள் குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைச்சோ வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய மனதிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் எதை நினச்சி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அது கூட சீக்கிரமே நடக்கும். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போது காலையில் எல்லாராலையுமே எழுந்துக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவங்க மாலை நேரத்தில் 5லிருந்து 6க்குள்ளே, அதாவது அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்தை வழிபாடு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் மாலை நேரத்தில் நமக்கு அதே பலன் கிடைக்கும். கண்டிப்பாக மாலை நேரத்துலையும் விளக்கேற்றுங்க. இல்லை காலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கோம், காலையிலலாம் ஏற்ற முடியாது அப்படின்னக்கூடியவங்க மாலை நேரத்தில் நான் சொன்ன அந்த தீபத்தை ஏற்றுங்க.
உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், கவலைகள், மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை இந்த தீப வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக தகவல் நிறையவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.